பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாருவை பிரஜின் பிள்ளைங்க கொண்டு பிடிக்குதுங்க. வேறு லெவலுங்க, பயங்கரம். கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்குது பாருவை. ஆனால் பல தற்கொலைகளுக்கு பிடிக்க மாட்டேது. என்ன பண்ணுறது? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 78 எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பார்வம் கமருதின்னு அக்கப்போர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு செட் ஆகலைன்னா வெளியில் போய் என்னோட பர்சனல் லைஃப் எப்படி போகும்னு நீ யோசிச்சு பார்த்தியா? பாரு கேட்குறாங்க. நீ யோசிச்சு பார்த்தியா முதல்ல? என்னம்மா அது, நான் ஏதோ உன் லைஃப்பை காலி பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே கோச்சிக்கிட்டாங்க. கமரோ இங்கே வா பேபி, இங்கே வா பேபிங்குது. நம்ம வெளியில் போய் கண்டினியூ தான் பண்ண போகிறோம். வி ஆர் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட்டு தான். இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மா பேசுகிறது நியாயம்தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வர்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்குது. அதுதான் இங்கே. நீ செல்ஃபிஷாக தான் திங்க் பண்ணுவ, என்னை பற்றி நீ திங்க் பண்ண மாட்ட, என்னை பற்றி யோசிக்க மாட்டேன் நீ அப்படிங்கிற மாதிரி கமரு சொல்கிறான். அப்படி இல்லைடா, இப்போ கூட உனக்காக தான் நான் பேசுகிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, உன்னை பற்றி சொல்லி என் அம்மா கிட்ட புரிய வைக்கணும், அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை சொல்லுங்கிறான். ஏன்டா ஒன்று கழட்டி விடு, ஒன்று இது பண்ண. ஆனால் ஏமாறுது பாரு, ஏமாறுது. இவன் ஜாலியாக இருக்கான். அப்புறம் எல்லாம் லவ் கண்டென்ட் தான். இந்த லவ் கண்டென்ட்டுக்காக என்னென்ன கூத்தடிக்கிறான்ட்டு வீட்டுக்குள்ளே உள்ளவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. 4 செவத்தில் நடக்க வேண்டிய விஷயத்தடி நீ என்ன பண்ணுறன்னா, கொண்டு போய் அம்மா வரட்டும், இது பண்ணுறேன்னு கன்ஃபெஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க. உன் வீட்டில் இருந்து வந்தால் அடித்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். அப்படி நினைக்கிறியா நீ அப்படின்னு கேட்குது. அதான் நான் சொல்கிறேன்ல, இதை உள்ளே பேச வேண்டிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் உள்ளே பேச வேண்டிய விஷயமா? அது இங்கே ஸ்டார்ட் ஆன விஷயம்டா, இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கணும்டா அப்படிங்குது. அது தவறமாக இருக்குங்க. ஆரோ நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க நான் கமரோ. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, திடுக்குன்னு போய் அமித் வினோத் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது போய் உட்காந்துக்கிட்டு ஓப்பனாக சொல்கிறான், மச்சான் இவன் எனக்கு குள்ளா கொடுத்துட்டு போயிடுவாள் பயமாக இருக்கு மச்சாங்கிறான். பயந்துட்டாங்க. அவங்க அம்மா உள்ளே வர்றதை நினச்சி பயப்படுறான். ஏன் மச்சான்னு கேட்குறான். வாட்டர்மெலன் சார்ட்டை போய் என்னை பற்றி பேசி பேட் டச்சுன்னு சொல்லி என் பேரே நாரடிச்சிட்டா மச்சான். அம்மா சத்தியம் நான் பண்ணலடா, அம்மா சத்தியம் பண்ணலன்னா அடிச்சுக்கிறான், போட்டு மண்டையெல்லாம் அடிச்சுக்கிறான். உடனே பாரு சொல்லுது, ஃபேமிலி வர்றதுக்காக இதெல்லாம் கொண்டு வர்றான்டா, நீ சூத்த மூடு அப்படிங்கிறான். இவளுக்கு என் மேலே கன்சர்ன் கிடையாது, ஒன்றும் கிடையாது மச்சான், மனசுக்குள்ளே உள்ளது எல்லாத்தையும் கொட்டிட்டேன் மச்சான், அவ்வளோதான் மச்சான், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டான். அமித் சொல்கிறான், இவன் ஸ்வீட் கெல்லாம் கிடையாது, சிடுன்னு தான் பேசுவா, அப்படி தான் இருப்பாவ அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இவர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீட் ஆஃப் த மூமெண்ட் நடக்கிறதெல்லாம் என்னை பற்றி பேச முடியாது. வினோத் ஓப்பனாக சொல்லிட்டாரு, எல்லாத்துக்குமே வெளியில் போய் என்ன நடக்க போகுது, உங்களுக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்க, அதை பற்றி யோசிங்க அப்படின்ட்டாரு ஓப்பனாக. நீ உள்ளே நல்லவன்னு காட்டிக்க, என்னை கீழே கண்டிப்பாக போட்டு மிதிச்சிருவியோன்னு ஒரு மாதிரி தோணுது எனக்கு, இப்படி மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க கமரு. வாட்டர்மெலன் சார் மாதிரி என்னையும் ஆக்கிடுவோன்னு பயமாக இருக்குது. அப்புறம் திரும்பவும் அடங்கலை பாரு. போய் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும்போது என்ன ஒரு உமன் கார்டு பாருங்கள், இது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, ஒருத்தன் மேலே ஈஸியாக பழி தூக்கி போட முடியாதுல்ல. அன்றைக்கி என்ன தோணுச்சோ அதுதான் சொன்னேன். கடுப்பாயிட்டான், டென்ஷன் ஆகிட்டு சேரெல்லாம் போட்டு ஒட்டச்சி வீசுறான் அந்த பக்கம் இந்த பக்கம்னு. உடனே பேபி இங்கே வா, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு. பேபின்னு சொன்னீங்கன்னா வாயை உடச்சிருவேன். இங்கே பாரு, பேட் டச் பண்ணேன்னா சொல்லு. சோஃபாவில் போய் காலை வச்சுட்டு கேட்குறான், சொல்லு பாரு, பேட் டச் பண்ணனா சொல்லு, அந்த டாபிக் வேண்டாம்டா. இங்கே பாரு, என் மேலே பெரிய அக்யூசேஷன் பண்ணியிருக்க, இவங்க பெரிய ஐஸ்வர்யாயி இவங்க மேலே பேட் டச் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டான். நீ மனசில் எடுத்துக்காத கமரோ, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நான் தான் யூஸ் பண்ணிட்டேன், அந்த வேர்டை தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கன்ஃபெஷன் கொடுக்குது. இப்போ தாங்க ஒத்துக்குது. திவ்யா பேட் டச் இஷ்யூ எடுக்கிற நீ, அப்போ இவனை தூக்கி வெளில போடணும். இப்போ திரும்பவும் பேட் டச்சை கொண்டு வரேன்னா, பேட் டச்சை ஸ்டார்ட் பண்ணதே கமரு தாண்டி. திவ்யாவுக்கு ஒன்றுமே தெரியாமல் தனியாக உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு புலம்பிகிட்டு இருப்பாவ லூஸு. இப்போ அதை வச்சு ஒரு கேம் ஆடுற நீ, அதானே அவனை தூக்கி வெளில போடணும், கேமுக்காக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அது பேசிகிட்டு இருக்கு. நீ வேறு அவள் லவ் பண்ணிக்கிட்டு கேமே ஆட மாட்டா பாருன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். திவ்யா லூஸு மாதிரி கேம் ஆடுறாளாம். பைத்தியம் நீ. உங்கள் அம்மா வந்த பிறகு தான், அவங்க அம்மா வந்துட்டு போன பிறகு தான் பாருவோட கேம் அப்பாவுக்கு தான் டவுன் ஆக தானே தெரியும். நீ மூடிட்டு இரு திவ்யா, பிடி பாய்.
பேட் டச் பண்ணும்போது இவன் எங்கே போனான், சப்புன்னு பிடிச்சி அறைய வேண்டியதானே. அப்பயே ரொம்ப இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கால, அதெல்லாம் பண்ண மாட்டா, என்ன கேம் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி நியாயம் கேட்குறாங்களாம் திவ்யா மயிராண்டி. அடுத்து அரோரா, பாரு வந்து ஒன்று பேட் டச்சுன்னு சொல்லியிருக்கா, ஒரு பொண்ணு ஒன்றை சொல்லியிருக்கானா, நீ வந்து கன்ஃபெஷன் கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு வந்துரு, போய் நீ பண்ணியா பண்ணலையா, நான் பண்ணனா பண்ணலையா, பண்ணலன்னா பண்ணல அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபிகேஷன் வாங்கி க்ளோஷர் பண்ணிடு இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து நல்லா தான் சொன்னிச்சு. ஸோ போய் கேட்குறான், நான் தான் அப்படி நினச்சிட்டேன், நான் தெரியாமல் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். பார்வையே ஒத்துக்கிட்டா, நீ அப்படி பண்ணலடா, நான் தான் உன்ட்ட சொல்லிட்டேன், எனக்கு தோணுனதை சொல்லிட்டேன், அவ்வளோதான், 200% தெரியாமல் தான் சொல்லிட்டேன், திரும்ப பேச்ச போயிட்டாங்க. ஆடா பாவிகளா, திரும்ப லவ் பண்ணுறாங்க, அடிச்சுக்கிறாங்க, பேச்ச பாவுறாங்க, திரும்ப ஒன்று சேர்ந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் முட்டாள் மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து இது இதோட போச்சா, அதான் திரும்ப சேர்ந்துட்டாங்களே. இப்போ இதை பற்றி பேசி என்ன பயன் இருக்குது. நாமினேஷன், கமுரு வந்து வீட்டு தலைனால அவன் சேஃப் ஆகிட்டான், அவனை மட்டும் நாமினேட் பண்ண முடியாது, மற்றவங்களை யார் வேணாலும் நாமினேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு திவ்யா வந்து விக்ரமுக்கு நிறைய ஓட்டு, விக்ரமுக்கும் பாருவுக்கும் பிளான் பண்ணி அடிக்கிறாங்களாம். அடுத்து விக்ரமையும் வினோத்தையும் திவ்யா பண்ணுது. இதில் வேறு வந்து திவ்யாவும் வினோத்தும் அண்ணன் தம்பின்னு இந்த நாயும் சொன்னாங்க. பல பேர் வந்து இந்த என்னோடய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ணன் தம்பி பாசம் இது அதுன்னு. தொலைச்சிருவேண்டா அவங்களெல்லாம். நல்லா வினோத்தை வச்சு செய்யுது திவ்யா. இதில் வந்து பேச்சு வேறு. பாரு வந்து விக்ரமையும் அரோராவை ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி நாமினேட் பண்ணிட்டு தான் இருக்குது பாரு. கமுரு வந்து விக்ரம் சுபிக்ஷா கரெக்டாக பண்ணியிருக்கான், தெளிவான ஆள் தான் அவன். சாண்ட்ரா வந்து விக்ரமையும் அமித்தையும், ஏண்டா அமித்து உன் கூட தாண்டி இருந்துச்சு, சாண்ட்ரா பேசிகிட்டு இருந்தால் உன்னை ஏதோ சொல்லிட்டான், ஒரு வார்த்தை சொல்லிட்டான்ட்டு சாண்ட்ராவை போய் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அடுத்து அரோரா, பாரு சாண்ட்ரா, பார்த்தீங்களா, பாரு மேலே வன்மம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அரோராக்கு. பாரு வந்து காரணம் தேடுதுன்னா அப்போ நீனும் தானே காரணம் தேடிட்டு இருக்க. ஆண்டி பல்லுனக்கா, ஆனால் உனக்கு நியாயமாடி. விக்ரம் வந்து பாரு சாண்ட்ரா, சபரி பாரு அமித், கனி பாரு சாண்ட்ரா, சுபிக்ஷா அரோரா சபரி. நல்லா போடுதில்ல. சபரியை வந்து சுபிக்ஷா ஒரு ஆள் போட்டுச்சு, போடலைன்னா வச்சு எஸ்கேப் ஆகிருப்பான் இந்த வாரமும். ரொம்ப டேஞ்சரஸ்மா. வினோத் வந்து சுபிக்ஷா திவ்யா, அமித் வந்து அரோராவையும் கனியும் போட்டான். கனி வந்து இவன் மட்டும்தான் போட்டிருக்கான், போடலைன்னா இன்னொரு எஸ்கேப் ஆகிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு ஓட்டு ஆனால் கூட, ஒரு ஓட்டு வாங்கினவங்க கூட உள்ளே வந்துட்டாங்க. ஸோ கமுரு கேப்டனை தவிர, வீட்டு தலையை தவிர மற்ற எல்லாமே நாமினேஷனுக்குள்ளே தூக்கி போட்டாங்க. வெரி குட், சூப்பர், அருமையாக தெரியும். பட்டு இப்போ தான் கேமே தெரியும் யார் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா, ஒரு எவிக்ஷனா, இந்த வாரம் பாயாசம் யாருக்கு, இல்லை மிட் வீக் எவிக்ஷன் இருக்கா, ஃப்ரீ டாஸ்க் வேறு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ஸ்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கோம். ஸோ யாரை தூக்க போகிறாங்கன்னு தெரில. திடீர்னு விக்ரம கூட தூக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் அவன் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஃபைனல் வீக்கில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஓட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ விக்ரம தூக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வீக்லி டாஸ்க்கு, ஃப்ரீ டாஸ்க் இன்சைடு வந்து என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டி ரூமில் வந்து ஒரு டாஸ்க் வைப்பாங்க. வீட்டிலேருந்து ஆளுங்க வந்தோடனே மெயின் கேட்டில் ஓப்பன் பண்ணி யாருன்னு காமிச்சிருவாங்க, யாரோட ஆட்கள் வந்திருக்குன்னு காமிச்சிருவாங்க. அந்த நபர் வந்து ஆக்டிவிட்டி ரூமில் போய் டாஸ்க்கு பண்ணணும். அதுக்குள்ளே இவங்கெல்லாம் உள்ளே வந்து ஹவுஸ்மேட்ஸோடு பேசிக்கிட்டு இருப்பாங்க. உள்ளே அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து இவங்களை பார்க்க முடியும். அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலி யார் வர்றான்னா சாண்ட்ரா ஃபேமிலி வர்றாங்க. பேபி சாங்கை போட்டாங்க. கனி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்குது, சாண்ட்ரா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்குது. உடனே டாஸ்க்கு பண்ண போயிடுச்சு சாண்ட்ரா. பிரஜனும் கிட்ஸும் உள்ளே வந்து அவனு பேசிக்கிட்டு இருக்காங்க. டாஸ்க் வந்து பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்புறம் திரும்ப உள்ளே வந்து ஒரே வந்து கட்டி பிடிச்சி அணைச்சி ஒரே எமோஷனலுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே அந்த பிள்ளைங்க தங்கமான பிள்ளைங்க, என்ன பிள்ளைங்கடா அதெல்லாம். ச்சே, தெய்வமே வந்து அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருந்தால் போதும் எப்படி இருக்கும், அது மாதிரி 2 தெய்வ குழந்தைகள் தான் அது. நானும் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஏய் இரு ஃபஸ்ட்டு அவங்கள கொஞ்சிட்டு பிள்ளைங்களை கொஞ்சிட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு. அப்புறம் பிரச்சனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரே அழுக. எல்லோரும் வந்து என்னென்னா ரொம்ப ஒரு ஃபேமிலி கேர்ள் தான் சாண்ட்ரா அம்மி. பிக் பாஸ் கேட்குறாரு, அழுதுகிட்டே இருக்காங்கல்ல அம்மா. ஆமாம் சார், அழுவாதீங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி. அந்த குழந்தைங்க சரியான க்யூட்டுங்க. அப்புறம் பிரச்சனை சாண்ட்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க தனியாக. நீ ஒதுக்காத, யாரும் நான் அவாய்ட் பண்ணல, இல்லை உள்ள சத்தம் அதனால தான் வெளியே வந்து படுத்தேன். விக்ரம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுமா, சாரி கேட்டு முடிச்சிரு, அன்னைக்கு உள்ள பிரச்சனை அன்றைக்கே முடிச்சிரு, உண்மையாக விளையாடு, அவ்வளோதான், புரியுதா. அப்புறம் வந்து கிட்ஸ் வந்து ஓவர் எமோஷன் ஆகி
அம்மா விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே வந்து பிக் பாஸ் ஒரு 5 மினிட்ஸ் பிக் பாஸ் அப்படின்னு அந்த பிள்ளைங்க க்யூட்டாக கேட்குது. உடனே பரவாயில்ல இன்னொரு 5 மினிட்ஸ் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க பிள்ளைங்கள. ஆனால் இடையில வந்து பார்வுக்கு வந்து அந்த இதெல்லாம் போட்டு பார்வை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த பிள்ளைங்களுக்கு. பார்வை கூட்டிகிட்டு வாமா, பார்வை நான் வீட்டுக்கெலாம் வரேன்னு சொல்லுது, உங்களுக்கு மிஸ் பண்ணுறேங்குது. பார்வையில் ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. வேறு லெவலுங்க. சபரி பக்கம் போகவே இல்லை. அப்புறம் சபரியை போய் இதெல்லாம் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு இருந்துச்சிங்க பிள்ளைங்க. அந்த மாதிரி கலரிங்லாம் பண்ணிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்து சாண்ட்ரா அழுவ ஆரம்பிச்சிருச்சு. சொல்லிருச்சு திவ்யா, ஏய் வேண்டாம் இங்கே பாரு, பார்க்கணும்னு நினச்சா பார்த்துட்டு அத்தோடு விட்டுரு, ஓவராக வந்து திரும்ப ஆரம்பிக்காத, கடுப்பாயிருவேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் சொன்னிச்சு. ஸோ அத்தோடு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது. ஸோ உண்மையிலே சொல்லணும்னா அந்த பிள்ளைங்க தங்கமான பிள்ளைங்க. இன்றைக்கி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.